வெல்கம் டு நோக்கல் ஃபேமிலி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்காக 200 ml தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக அவே நேச்சுரல்ஸோட பியூர் கீ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்காக ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இப்போ உள்ள ஆட் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம க்ரீன் சில்லி ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 kg ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குத்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சக்தி மசாலாவோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வணங்கிருச்சு. இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் வணக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நல்லா சூப்பராக மணம் வருது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க. அப்படியே சூப்பராக மணம் வரும் பாருங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுடலாம். 1/2 kg தக்காளி போட்டிருக்குறோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நல்லா மனமும் சூப்பராக வருது பாருங்கள். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் அடிப்பிடிக்கும், பார்த்து கரெக்டாக கிளறிக்கோங்க. கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. கலரே சூப்பராக இருக்குது. நல்லா மோந்து பார்த்திங்கன்னா நல்லா மனம் வரும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிரியாணி பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குதுங்க. இப்போ வந்து பிரியாணி பாட்டுக்கு மசால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். மசால் வந்து இப்போ நல்லா மனம் வருதுங்க. இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக மனம் வருது பாருங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை ஒரு பஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பிரியாணி பாட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம தண்ணி அளந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் டூபார் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது நல்லா கழிஞ்சு ஊற வைக்கணும். பிரியாணி பாட் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அந்த சிம்லேயே வச்சுருங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக இப்போ தான் ராக் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி உப்பு
கொஞ்சம் கர்ட், அப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour மேக்னேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடணுங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ வந்து சிக்கன் பீஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அதில் இருக்கிற அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அந்த சிக்கன் பீஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசி வந்து அந்த இது கூட போட்டு நல்லா கலக்கியாச்சு. இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் இல்லை சப்பாத்திக்கல் மேலே வந்து ஒரு அபவுட் 20 minutes வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு தம் போட்டு. வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக மணமாக வருது. நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சைட்லேருந்து எடுத்துடணும். நம்ம சென்டர்லேருந்து நார்மல் ஒயிட் ரைஸ் கிளற மாதிரி கிளறினீங்கன்னா அப்புறம் ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ நம்ம சைட்லேருந்து எடுத்து போடுறது சாப்பிட்றதுக்கு எல்லாமே அப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.